வணக்கம். நான் உங்கள் கவிதா பலராமன். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். உத்தியோகினி ஸ்கீம் பற்றி இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி கிடைக்கிற திட்டம், 50% சப்சிடி. அப்போ 1.5 லட்சம் ரூபாய் திரும்ப கட்டவே வேண்டாம். ஸோ இப்படி இந்த இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய உத்தியோகினி ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உத்தியோகினி ஸ்கீம், இந்த ஸ்கீமை எதுக்கு கொண்டு வராங்க இந்திய அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்கான ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக பெண்கள் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்றும், ஃபைனான்ஷியலாக பெண்கள் அவங்களோட சொந்த காலில் நிற்கணும். அவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ், திறன்கள் இருக்குது. அந்த திறன்களை அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு தொழிலாக கொண்டு வரணும். தொழில் வச்சிட்ருக்காங்கன்னா அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போகணும், பெரிய லெவல் கொண்டு போகணும். ஸோ இந்த எல்லா அடிப்படையிலும் தான் இந்த உத்தியோகினி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்காக நிறைய அளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீமை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, தொழில் செய்கிறவங்க, தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, தொழில் பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க, ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, அதை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமை அவைல் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு என்ன வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் இந்த உத்தியோகினி ஸ்கீமில் லோன் வாங்கலாம். இப்போ லோனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் லோனுக்கு 50% சப்சிடி யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 50% சப்சிடி கிடைக்கிது. அப்போ அவர்கள் 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் திருப்பி கட்டினா போதும். அந்த 1.5 லட்சம் ரூபாயும் எப்படின்னா வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 லட்ச ரூபாய் உங்களுக்கு ஸ்கீம் மூலமாக லோன் கிடைக்கிது அப்படின்னா, மானியத்தொகை 1.5 லட்சம் ரூபாய், அதுக்கு வட்டி இல்லாமல் நீங்கள் கடனை திருப்பி செலுத்தினா போதும். ஸோ எவ்வளவு அருமையான ஸ்கீம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு 50% சப்சிடி. அப்போ இதர பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கான சப்சிடி 30%. சரிங்களா? அப்போ 30% சப்சிடின்னு வரும்பொழுது உங்களுக்கு 90,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. மீதி இருக்கிறது தான் நீங்கள் கடனை திருப்பி செலுத்துவீங்க. இப்போது வட்டி இல்லாமல் எஸ்சி எஸ்டி கடனை திருப்பி செலுத்துவாங்க. ஆனால் இதர பிரிவுகள் வரும்பொழுது அவங்க வட்டி கட்ட வேண்டி வரும். ஆனால் அது 6% அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரி, இதில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். இவங்க ஸ்பெஷல் கேட்டகரி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கட்டாயமாக அவங்களுக்கு உத்தியோகினியில் இன்னொரு முக்கியமான அம்சம் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஸ்கீம் யாருக்கு போய் சேருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வருமானம் ஆனது உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கணும். ஆண்டு வருமானம் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும் பொழுது அவங்க எலிஜிபிளாக இருக்காங்க. ஆனால் இதுவே எஸ்சி எஸ்டி பிரிவுகள்னு வரும்பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கணும். ஆனால் அதுவே விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆண்டு வருமானம் எந்த ஸ்லாப்புமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. வயது 18லேருந்து 55 வயது. ரெண்டாவது சப்சிடி 50% சப்சிடி எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு இருக்குது. 30% சப்சிடி இதர பிரிவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைகளுக்கும் வரும்பொழுது உங்களுக்கு அவங்களுடைய ஆண்டு வருமானம் கணக்கில் கிடையாது. அதுவே எஸ்சி எஸ்டி பிரிவுகளாக இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இதர பிரிவுகள்னு வரும்பொழுது அவங்களுடைய ஆண்டு வருமானம் 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஸ்கீம் எங்கெல்லாம் நம்ம அவைல் பண்ணிக்கலாம், எப்பயும் போல தான் அரசாங்க வங்கிகள் தான் இந்த உத்தியோகினி ஸ்கீமை அமல்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் டிக் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா டிக்கு இருக்கும்.
ஸோ அங்கேயும் நீங்கள் போய்ட்டு இந்த லோன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக லோன் ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் ஆகும்போது ஏதாச்சும் கொஞ்சம் காசு கொடுத்து கமிஷன் பண்ணி அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ப்ராசஸிங் சார்ஜஸ், நான் வந்து சொல்கிறது வந்து கமிஷன் வேறு மாதிரி நினச்சிக்கூடாது. ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு ஒரு ப்ராசஸிங் சார்ஜுன்னு இருக்கும் பேங்க்கில். ஸோ இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராசஸிங் சார்ஜ் கூட கிடையாது. அப்போ எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த லோனில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமாக வந்து ஒரு புள்ளி இல்லைன்னா ஒரு தடை வச்சுருக்காங்க. அதை எப்படி பார்க்கணுன்னா, நிறைய பேர் லோன் வாங்கிடுவாங்க, ஆனால் லோன் வந்து சரியாக கட்ட மாட்டாங்க, இல்லை கட்டாமையும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கீங்க, லோன் வந்து நிலுவையெல்லாம் இருக்குது அப்படின்னா, அவங்களால உத்தியோகினி ஸ்கீமை அவைல் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து ஸ்கோர் பார்ப்பாங்க, உங்களுடைய சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லோனை எலிஜிபிள் ஆவீங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இல்லை, 700 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருந்தால் நீங்கள் உடனே இந்த உத்தியோகினி கீழே வந்துடுவீங்க. அதுவே உங்களோட சிபில் ஸ்கோர் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த உத்தியோகினி ஸ்கீம் வந்து கிடைக்காது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலமாக எந்தெந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னா, மொத்தம் 88 வகையான தொழில்களை வந்து லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த udyogini.org வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 88 வகையான தொழில்களை லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கேன்டீன் வைக்கலாம், அல்லது பியூட்டி பார்லர் இருக்கலாம், டெய்லரிங் யூனிட் இருக்கலாம், அல்லது சாம்பிராணி அகர்பத்திகள் செய்கிறது, உணவுப் பொருட்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 88 வகையான கேட்டகரிஸ் வந்து இந்த உத்தியோகினி ஸ்கீம் கீழே வருது. ஸோ அப்போ நாம் இந்த ஸ்கீம் கீழே நம்மளுடைய தொழில் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக போய்ட்டு உத்தியோகினியில் அப்ளை பண்ணலாம். சரி, வேறு என்னெல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோன்னா என்னென்ன சான்றிதழ்கள் நம்மக்கிட்ட இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நம்மளை வந்து அந்த ஸ்கீமுக்கு நம்மளை அப்ளை பண்ண ஒத்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டுருக்கிறீங்க அப்படின்னா, அந்த தொழில் செஞ்சுட்டுருக்கக்கூடிய எங்கே அந்த கடை இருக்குதோ, எந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அதை பற்றின டாக்குமெண்ட்ஸு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை தொழில் எதுவும் செய்யலை, இனிமே தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஏதாச்சும் ட்ரைனிங் போயிருப்பீங்கள, அந்த ட்ரைனிங்கினுடைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம். சரிங்களா? சில நேரங்களில் ட்ரைனிங்க்கெலாம் சர்டிஃபிகேட்லாம் இல்லை அப்படின்னா கூட எதுவும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதை பயிற்சி பெற்று எனக்கு வந்து ஒரு இத்தனை வருஷமாக எனக்கு அனுபவம் இருக்குது, இல்லை நான் பயிற்சிலாம் இல்லை, நான் வந்து அப்படியே நான் கற்றுக்கிட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், அப்படியே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட அவங்க ஏற்றுக்குவாங்க. அது கட்டாயமாக ஒரு ஸ்கில்லு சர்டிஃபிகேட் இருக்கணும்னு இதில் இன்சிஸ்ட்டு பண்ணலை. அதுவுமே நமக்கு வரப்பிரசாதம் தான். அப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, எப்பயும் போல் ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஆதார் அட்டை எல்லாத்தையுமே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு டிரைவிங் லைசன்ஸு அந்த மாதிரி. ஏன்னா அதில் தான் உங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆதார் மூலமாக அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, இருப்பிட சான்றிதழ்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இருப்பிட சான்றிதழ்னு வரும்பொழுது அதுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அட்டை, சரிங்களா, அல்லது ஓட்டர் ஐடி, இந்த ரெண்டுமே நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கான ப்ரூஃப். ஸோ அதனால் இது 2. அதுக்கப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ் வந்து நமக்கு தேவைப்படுது. 3வது, இந்த லோன் எப்படி தராங்க, உங்களோட ஆண்டு வருமானம் கணக்கில் வைக்கிறாங்க. அப்போ ஆண்டு வருமான அந்த சான்றிதழும் கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எங்கே பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு வரவு செலவு கணக்கெலாம் பார்க்குறீங்களோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. அப்புறம் டிக் ஆஃபீஸ்லேயும் போயிட்டு நீங்கள் அந்த 88 வகையான கேட்டகரிக்குள்ளே உங்களது வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. சில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட அங்கே இருக்கவங்க உங்களுக்கு அந்த ஐடியா கொடுப்பாங்க. ஸோ தட் இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் வந்துடும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து லோனை அவைல் பண்ணலாம். அதாவது சிறு தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த லோன் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த லோன் மூலமாக உங்களோட தொழிலை விரிவாக்கம் பண்ணிக்கலாம், தொழிலை தொடங்கலாம், சொந்த காலில் நீங்கள் நிற்கலாம், 4 பேருக்கும் வேலை கொடுக்கலாம். நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அருமையான ஸ்கீம் தான் இந்த உத்தியோகினி ஸ்கீம்.
இந்த உத்தியோகினி ஸ்கீம் இந்திய அரசாங்கம் பெண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நல்ல சிறப்பான முறையில் தொழில் செய்யும்படி வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கவிதா பலராமன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.